ஒரு கண்காணியானவன் பணத்தை விரும்பினால் சத்தியமுள்ள வேத வாக்கியம் அதை மறுதலிக்கிறது. ஒரு கண்காணியானவன் மதுபானம் பிரியமுள்ளவனா இருந்தால் அவனுக்குள்ளாக சத்தியமுள்ள ஆவியானவர் நிறைந்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொன்னார், ஒருவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. பண ஆசைக்கும் தேவனுக்கும் உண்டாகிற விரோதம் என்ன? ஊழியக்காரனே பண ஆசை உடையவனா இருந்தால் சபை மோசமான ஒரு நிலையில போய் சிக்கிக் கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பண ஆசை என்றால் என்ன? பண ஆசை உடைய ஒரு ஊழியக்காரனை, அவருக்கு பண ஆசை இருக்கிறது என்பது நீங்கள் சபை எப்படி கண்டுபிடிக்கும்? பண ஆசை உள்ள எந்த ஊழியக்காரனும் அந்நியரை உபசரிக்க வாய்ப்பில்லை. இப்பிரபஞ்சத்தில் இருக்க ஒட்டுமொத்த ஐஸ்வர்யத்தையும் ஜீவனுள்ள தேவன் யாருக்கு தரார்? அந்நியரை உபசரிக்கிறவர் சத்தியமுள்ள ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை போதிக்கிறது. ஆனால் பண ஆசை உள்ள ஊழியக்காரன் எதை போதிக்கிறான் ரொம்ப கிளீனா கண்டுபிடிக்கும். Bibles to 1 Timothy chapter 3 verses 1 to 7. Let us hear in 3 languages. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை சீக்கிரவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவருமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவருமாய் இருக்க வேண்டும். ಸಭಾಧ್ಯಕ್ಷನ ಉದ್ಯೋಗವನ್ನು ಪಡ್ಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿರುವನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆಂಬ ಮಾತು ನಂಬತಕ್ಕದಾಗಿದೆ. ಸಭಾಧ್ಯಕ್ಷನು ದೋಷಾರೋಪಣೆ ಇಲ್ಲದವನು, ಏಕಪತ್ನಿಯುಳ್ಳವನು, ಮದ್ಯಾಸಕ್ತಿ ಇಲ್ಲದವನು, ಜಿತೇಂದ್ರಿಯನು, ಮಾನಸ್ಥನು, ಅತಿಥಿ ಸತ್ಕಾರ ಮಾಡುವವನು, ಬೋಧಿಸುವುದರಲ್ಲಿ ಪ್ರವೀಣನೂ ಆಗಿರಬೇಕು. ಅವನು ಕುಡಿದು ಜಗಳವಾಡುವವನು, ಒಡೆದಾಡುವವನು ಆಗಿರಬಾರದು. ಸಾತ್ವಿಕನು, ಕುತರ್ಕ ಮಾಡದವನು, ದ್ರವ್ಯಾಶ ಇಲ್ಲದವನು ಆಗಿರಬೇಕು. ಪೂರ್ಣ ಗೌರವದಿಂದ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಆಳುವವನಾಗಿರಬೇಕು. ಸ್ವಂತ ಮನೆಯವರನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ತಿಳಿಯದವನು ದೇವರ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಪರಾಮರಿಸುವನು? ಅವನು ಹೊಸದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿದವನಾಗಿರಬಾರದು. ಅಂಥವನಾದರೆ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಸೈತನನಿಗೆ ಪ್ರಾಪ್ತವಾದ ಶಿಕ್ಷಾವಿಧಿಗೆ ಒಳಗಾದನು. ಇದಲ್ಲದೆ ಅವನು ಹೊರಗಿನವರಿಂದ ಒಳ್ಳೆಯನೆನಿಸಿಕೊಂಡಿರಬೇಕು, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಂದೆಗೆ ಗುರಿಯಾಗುವನು ಮತ್ತು ಸೈತಾನನ ಉರುಳಿನೊಳಗೆ ಸಿಕ್ಕಿಬಿದ್ದವನು. Is a trustworthy statement. If any man aspires to the office of overseer, it is a fine work he desires to do. An overseer then must be above reproach, the husband of one wife, temperate, prudent, respectable, hospitable, able to teach, not addicted to wine or pugnacious, but gentle, peaceable, free from the love of money. He must be one who manages his own household well, keeping his children under control with all dignity. But if a man does not know how to manage his own household, how will he take care of the church of God? And not a new convert, so that he will not become conceited and fall into the condemnation incurred by the devil. And he must have a good reputation with those outside the church, so that he will not fall into reproach and the snare of the devil. பண ஆசை கண்காணிப்பின் ஊழியத்தை விரும்புகிற ஆசைக்கு ஏற்றதா இல்ல. The love of money is not the desire to the office of overseer. கண்காணிப்பு வேலையை விரும்புகிற அந்த விருப்பமும் பணத்தை விரும்புகிற அந்த விருப்பமும் ஒத்து போகாது. கண்காணிப்பின் வேலையை விரும்புகிற அந்த விருப்பம் சத்தியமுள்ள வேத வாக்கியத்தின்படி நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is a trustworthy. If any man aspires or desires an office of overseer, கண்காணிப்பின் வேலையை யாராவது விரும்பினால் அது சத்தியமுள்ள வேதாகமத்தின்படி நல்லது, அங்கீகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்காவது பண விருப்பம் இருந்தால் அந்த பண விருப்பத்தை சத்தியமுள்ள வேத வாக்கியம் அங்கீகரிப்பது கிடையாது. If anyone, especially the overseer,
become a lover of money. It is not trustworthy statement. அது அங்கீகரிப்புக்கு ஏதுவான வார்த்தை கிடையாது. If any believer, especially man, desires and loves an office of overseer, trustworthy statement, the scripture accept that one. வேத வாக்கியம் அதை அங்கீகரிக்கிறது. ஆனால் ஒரு கண்காணியானவன் பணத்தை விரும்பினால் சத்தியமுள்ள வேத வாக்கியம் அதை மறுதலிக்கிறது. போன வாரத்திலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது ஒரு கண்காணியானவன். An overseer shouldn't be addicted to wine. He mustn't addicted to wine. அவன் மதுபானத்திற்கு பிரியமுள்ளவனாய் இருக்கக்கூடாது. காரணம் என்ன? 5 கோணங்களிலே ஒரு கண்காணியானவன் தன்னை ஜாக்கிரதையாக ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது சபைக்கு முன்பதாக பிஃபோர் த சர்ச், இரண்டாவது கர்த்தருக்கு முன்பதாக பிஃபோர் த லார்ட், மூணாவது குடும்பத்திற்கு முன்பதாக பிஃபோர் ஃபேமிலி, நாலாவது சத்தியமுள்ள வார்த்தைக்கு முன்பதாக பிஃபோர் த ட்ரூத், அஞ்சாவது பிஃபோர் தி வேர்ல்ட் உலகத்தாருக்கு முன்பதாக. இப்ப நாம் பார்க்கிறது கர்த்தருக்கு முன்பதாக. மதுபான பிரியமுள்ள ஒரு கண்காணியுடைய உள்ளத்திலே சத்தியமுள்ள ஆவியானவர் நிறைந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை போன வாரத்தில் நான் சொன்னேன். ஒரு கண்காணியானவன் மதுபானம் பிரியமுள்ளவனாய் இருந்தால் அவனுக்குள்ளாக சத்தியமுள்ள ஆவியானவர் நிறைந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம் என்ன? உங்களுக்கு மற்ற வேத பகுதியில் சொல்லப்பட்டதை போன வாரத்தில் மேலிடம் நான் சொன்னேன். யோவான் ஸ்நானன் வயிற்றில் இருக்கும் பொழுதே சத்தியமுள்ள ஆவினால் நிறைந்திருக்கிறபடியால் சத்தியமுள்ள ஆவினால் நிறைந்திருக்கிற யோவான் ஸ்நானன் மதுபானம் குடிக்க கூடாது, குடிக்க மாட்டா. அப்படி இயேசுநாதர் எப்போதும் தேவாவினால் நிறைந்தவராய் இருந்தபடியால் அவரை பார்த்து யூதர்கள் குற்றம் சாட்டினது இஸ் a wine bibber, குடிகாரன், திராட்சரசத்தை எப்ப குடிக்கிற மனுஷன் என்று இயேசுநாதரை குற்றம் சாட்டினார்கள். மதுபான பிரியம் இல்லாமல் தேவாவினால் நிறைந்திருங்கள் என்று எபேசியர் 5:18 சொல்லப்பட்டது. எப்போதெல்லாம் வைன் வருகிறதோ, மதுபானம் வருகிறதோ, அது பக்கத்தில் சத்தியமுள்ள ஆவியானவர் வருகிறார், எதிர்ப்பு தெரிவிக்கத்தக்கதாக. ஆகையால் மதுபானமும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரும் எதிர்ப்புதிராக இருக்கிறார். அந்த ரெண்டுமே விரோதமா இருக்கிறது. மதுபானம் பண்ணுகிற எந்த ஊழியக்காரன் விசுவாசிக்குள்ளாக சத்தியமுள்ள ஆவியானவர் நிறைந்திருக்க வாய்ப்பில்லை, கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பில்லை. ஆகையால் தான் ஒரு ஊழியக்காரன் மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை சொல்லி எந்த விதமான மதுவை எடுத்துக்கொள்வதற்கு ஊழியக்காரன் முயற்சி செய்யக்கூடாது. அது மதுபானம் என்பது ஒரு குடியா இருக்கலாம், அது ஒரு புகையா இருக்கலாம், அது ஒரு காட்சியா இருக்கலாம், சாப்பிட்ற ஆகாரமா இருக்கலாம். எனக்கு மதுவை ஏற்படுத்துகிற, எனக்கு போதையை தருகிற எந்த விதமான செடக்ஷன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கு முழுக்க பரிசுத்தமுள்ள ஆவினால் போதை உள்ளவனா இருக்கணும். பரிசுத்தமுள்ள ஆவியினோடு தான் போதையை தருகிறார். தெளிந்த புத்தி, ப்ரூடன்ஸ். ஆகிய தன் ஊழியக்காரன் மதுபானம் யாருக்கு தெரியாம கூட குடிக்கலாம், யாரோ பார்க்கறவங்க கிடையாது. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால், ஊழியக்காரனை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றால், சத்தியமுள்ள ஆவியினர் ஒருவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால், நடத்த வேண்டும் என்றால், அவன் மதுபான பிரியனா இருக்கக்கூடாது. ஒருவேளை மதுபான பிரியனா இருந்தால் என்ன ஆகும் என்பதனை கேள்விக்கு பதில், ஒரே மனைவியுடைய புருஷனை அடிப்பான் என்பதை வசனம் 3 வைத்து 2 சொல்லப்பட்ட ஹஸ்பண்ட் ஆஃப் ஒன் உமன். அடுத்த வார்த்தை புக்னேஷியஸ். என்ன வார்த்தை? அடிக்கிறவன். அடிக்கிறவனா இருக்கக்கூடாது. மதுபான குடிச்சல அடிதடி தான் உண்டாகும். அப்படி தன்னுடைய மனைவியை அடிக்க ஆரம்பிக்கிறபடியால், சண்டை உண்டாகிறபடியால், மனைவியை கூட வைத்துக் கொள்ளாத பட்சத்தில் மனைவி இருக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு இருக்கிறது போதை. ஒரே மனைவி உடையவனாய் இருக்க வேண்டிய அந்த ஒரு மனுஷன் குடியை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறபடியால் அவன் தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இருக்க வாய்ப்பில்லை. போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி முடித்த காரியம். ஆகையால் பரிசுத்தமுள்ள ஆவியானவருக்கு விரோதத்தை எழுப்புகிறது மதுபானம், வைன், குடிபோதை. எப்போதும் பரிசுத்தமுள்ள ஆவியானவரை எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு 2வது விஷயத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே மனைவியுடைய மனுஷன், தி ஹஸ்பண்ட் ஆஃப் ஒன் வைஃப் அண்ட் ஓவர்சியர்,
அதோடைய பை ப்ராடக்ட்ஸ் பத்தி ரொம்ப அற்புதமான உங்கள் மத்தியிலே 2-3 வாரத்துக்கு முந்தைய சொல்லி வந்தேன். வசனம் 2ல ரொம்ப அருமையா சொல்கிற வார்த்தை என்ன? ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷன் ஒரே மனைவியுடைய ஒரு புருஷன் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறான், தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கிறான், யோகியதை உள்ளவன் யோகியதை உள்ளவனா இருக்கிறான், அந்நியரை அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கிறான். போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு gift கொடுக்கிறாரு, able to teach. ஆனால் வசனம் 3ல மதுபான பிரியனா இருந்தால் அதுல இருந்து வருகிற பை ப்ராடக்ட் என்ன? அடிதடி. மதுபான பிரியனும் அடுத்தது என்ன? அடிக்கிறவனும். அந்த வார்த்தை ரொம்ப டேஞ்சர். அது மதுபானத்துல இருந்து வருகிற ஒரு பை ப்ராடக்ட். அது நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஊழியக்காரன் அடிக்கிற நிலைமைக்கு போவதற்கு காரணம் அவன் ஏதோ ஒரு போதையிலே தன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். An overseer never ever be quarrelsome person. இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தருக்குள்ளாக முயற்சி செய்கிறேன். வசனம் 3. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. இன்றைக்கு நான் பார்க்க போகிறது பண ஆசை இல்லாதவனுமாய் இருக்கிறது. Not addicted to wine or pugnacious, but gentle, peaceable, free from the love of money. Today we look into free from the love of money. பண ஆசை குறித்து இன்றைக்கு இந்த இடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொன்னார், ஒருவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு சேவகன், ஒரு அடிமை 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து இன்னொருவனை நேசிக்க வேண்டும், ஒருவனை அங்கீகரித்து இன்னொருவனை பகைக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் உலக பொருள்களுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியக்காரனுக்கு பண ஆசை இருக்குமானால் அந்த பண ஆசை உள்ள ஊழியக்காரன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பில்லை. அதனால்தான் வசனம் 3 கர்த்தருக்கு முன்பதாக ஜாக்கிரதையா இருக்கணும் ஊழியக்காரன். ஒண்ணு மதுபானம், 2வது பண ஆசை. இந்த பண ஆசை குறித்து நீங்கள் அநேக தரம் அநேக விதத்தில் எங்களுக்கு கேட்டிருக்கலாம். ஆகையால் பொதுவாக பேசுகிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு பேச அந்த ஒரு மாதிரியும் முறையுமே நான் எப்போது எடுக்கிறது கிடையாது. பொதுவாக காமனாக பேசி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை நான் எப்பவுமே எடுக்கிறது கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்கள் சேர்ந்தவங்க என்ன பாறைகள் இருக்கிறீங்க. அந்த ஒரு பொதுவான விஷயத்தை நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம வந்திருக்கிறது பவுல் பண ஆசை என்று இங்கே சொல்லும் பொழுது அதற்கும் தேவனுக்கும் இருக்கிற இடர்கள் என்ன, பண ஆசைக்கும் தேவனுக்கும் உண்டாகிற விரோதம் என்ன என்பதுதான் இன்றைக்கு இங்கு விசேஷமாக நாம் கவனிக்காத விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் ஊழியக்காரன் இங்கே பிரயாசப்பட வேண்டியதா இருக்கிறது. ஊழியக்காரனுக்கு பண ஆசை வந்தால் அந்த மனுஷன் எப்படி மாறுவான் என்று கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த ஒரு நிலைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்வு, அந்த மனுஷனுடைய தோரணை எல்லாமே மாறிவிடும் பண ஆசை இருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் மாத்திரம் பண ஆசை இல்லாதவர் இருந்தால்தான் விசுவாசிகளையும் பண ஆசை உள்ள விசுவாசிகள் இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியும். ஊழியக்காரனே பண ஆசை உடையவனா இருந்தால் சபை மோசமான ஒரு நிலையில போய் சிக்கிக் கொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்க கர்த்தருக்குள்ளாக பிரயாசப்படுவேன். முதலாவது கேள்வி, வாட் இஸ் த லவ் ஆஃப் மணி? பண ஆசை என்றால் என்ன? 1வது. 2வது, how do we know the overseer who become the lover of money has a nature of loving money? பண ஆசை உடைய ஒரு ஊழியக்காரனை, அவருக்கு பண ஆசை இருக்கிறது என்பது நீங்கள் சபை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த 2 கேள்விக்கு மாத்திரம் நான் உங்களுக்கு பதில் சொல்லி நிறுத்த விரும்புகிறேன். முதலாவது, பண ஆசை என்றால் என்ன? 2வது, பண ஆசை உள்ள ஒரு ஊழியக்காரனை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? எப்படி அது உங்களுக்கு தெரியும்? ஏன்னா குடியும் பண ஆசையும் வெளித்துல தெரியாத ஒரு விஷயம். அது சாதாரண ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ரோட்ல எங்கன்னா போயிட்டு அது தெரிஞ்சிடும் அது. ஆனா ஒரு ஊழியக்காரன் குடிகாரனா இருந்தானாக்கா தான் ஒரு குடிகாரன் என்பது வெளித்துல காண்பிக்காத அளவுக்கு ரொம்ப ரகசியமா தான் மெயின்டைன் பண்ணுவார். அதே போல பண ஆசையும் so subtle, ரொம்ப தந்திரமுள்ள ஒரு சுபாவம். அது எந்த இடத்துல நமக்குள்ள குடியிருக்கும் என்று நமக்கே தெரியாது. அதை பெனிட்ரேட் பண்ணி கண்டுபிடிச்சு அதை வெளியெடுத்து அதை
டைசெக்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணி அதை வெளியெடுக்குதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், பண ஆசை. ஆகையால் தான் பண ஆசை உள்ள ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முக்கியமா ஊழியக்காரன். அது 2வது கேள்வி. 1வது கேள்வி, பண ஆசை என்றால் என்ன? ரொம்ப ஈஸியா அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1வது, பண ஆசை என்றால் என்ன? 3:2 இன்னொரு வாசியுங்கள். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். 3. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. ஓகே, அந்த பண ஆசை இல்லாதவன் என்பதான பதத்திற்கு கிரேக்க வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்குது ஆஃபிலார்குரோஸ். ஆஃபிலார்குரோஸ் ரொம்ப அருமையான வார்த்தை. அது கொஞ்சம் பிரித்து சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். பண ஆசை இல்லை என்பதன் தமிழில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் ஒரிஜினல் வேத வாக்கியம் தேவாவினால் ஏவப்பட்ட அருளப்பட்ட அந்த ஒரிஜினல் பாஷையிலே, மூல பாஷையிலே சொல்லப்பட்ட பதம் வந்து ஆஃபிலார்குரோஸ். ஆல்பா ஆ என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஆப்போசிட், இல்லை. நாட். ஃபிலே, பிலடெல்பியா, நான் சொல்லியிருக்கிற அப்புறமா வரேன் அதுக்கு. ஃபிலார்குரோஸ் என்பதன வார்த்தைக்கு வந்து ஆன்றது வந்து இல்லை, ஃபிலேன்றது வந்து ஆசை. என்ன ஆசை? ஃப்ரெண்ட்லி லவ், ஸ்நேகிதம், ஸ்நேகம். ஃபிலே ஆர்குரோஸ் சில்வர், பொருள் ஆசை, வெள்ளி ஆசை, பொண்ணு ஆசை இல்லாதவர்களா என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப பண ஆசை என்றால் என்ன என்பதன வார்த்தைக்கு அர்த்தமே வந்து, இப்போ உங்களுக்கு இன்னொரு வார்த்தை அதுக்கு மேல சொல்லப்பட்ட வார்த்தை எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கும் போது தெளிவா நீங்களே பதில் சொல்லிடுவீங்க. பண ஆசை என்றால் என்ன? பண ஆசை என்றால் பணத்தின் மீது சிநேகம் வைப்பது. அதே வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வசனம் 2ல சொல்லியிருந்தார். அது நான் உங்களுக்கு 2 வார்த்தை முந்தி போதித்திருந்தேன். 3ஆம் வசனம் 2. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும். என்ன வார்த்தை? அந்நியரை உபசரிக்கிறவனும். பிலெக்ஸினாஸ் என்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அங்க மாத்த திருப்ப பில் என்ற வார்த்தை வருது. அந்நியரை ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹாஸ்பிட்டபிள், அந்நியரை உபசரிக்கிறது. அங்கேயும் பிலே என்பதன வார்த்தை வருகிறது. மறுபடியும் கீழே வந்து பண ஆசை என்பதன வார்த்தைக்கும் அந்த ஆசை என்பதன வார்த்தைக்கு பிலே என்ற வார்த்தை தான் போடப்பட்டிருக்கிறது. வசனம் 2ல அந்நியரை உபசரிக்கிற அந்த ஒரு ஊழியம் வந்து கண்காணியானவன் செய்யும் பொழுது, அதே கண்காணிக்கு வந்து வசனம் 3ல பண ஆசை இருக்குமே, ஆனால் பண ஆசை உள்ள எந்த ஊழியக்காரனும் அந்நியரை உபசரிக்க வாய்ப்பில்லை. ஒன்னு அந்நியர் மீது ஆசை இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பணத்தின் மீது ஆசை இருக்க வேண்டும். பண ஆசை இருக்கிறவனுக்கு அந்நியரை உபசரிக்க மாட்டான். அந்நியரை உபசரிக்கிறவனுக்கு என்ன இருக்காது? பண ஆசை இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே வாட்டி தங்காது. அப்ப பண ஆசை என்றால் என்ன? அந்நியரை உபசரிக்காமல், அந்நியரை சேவிக்காமல், அந்நியருக்கு உதவி செய்யாமல், ஆனால் அந்நியருடைய பணத்தை மாத்திரம் பார்ப்பது. பிலார்கோரோஸ் என்பதன வார்த்தைக்கு வந்து ஜனங்களுடைய பணம் நமக்கு தேவைப்படும். ஆனால் ஜனங்களுக்கு உபசரிக்கிற அந்த ஒரு விருப்பம் இல்லாதவனுக்கு இன்னொரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் தான் பணம் என்பதான விருப்பம். இந்த ஒரு சுபாவம் வேதாமத்தின் தேவனுக்கு ரொம்ப விரோதமான ஒரு சுபாவம். அது 6ஆம் அதிகாரம் வசனம் 17. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 17. உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நன்றாக கவனிக்க வேண்டும். 17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இவ்வுலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்கினவர் அங்க சொல்லப்படுற ஜீவனுள்ள தேவன். இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஐஸ்வர்யத்தையும் ஜீவனுள்ள தேவன் யாருக்கு தராரு?
இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னத்தை தராரு? சம்பூர்ணமாய் இவ்வுலகத்தின் பொருள்களை. எந்த ஜீவனுள்ள தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினாரோ அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த உலகத்தின் பொருள்களை மனுகுலத்திற்கு தருகிறார். தேவனுக்கிட்ட வந்து நீர் படைத்த சிருஷ்டிப்பு ரொம்ப முக்கியமா அல்லது மனுஷன் முக்கியமா என்பதை நீங்கள் கேள்வி கேட்டீர்களானால் கர்த்தர் சொல்ற வார்த்தை மனுஷன்தான். கர்த்தருடைய படைப்பு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தலாம். வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விருவருடைய கருத்தின் கிரியை வெளிப்படுத்துகிறது. ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் கிரியேட்டரை வந்து வெளிப்படுத்துகிறது. கிரியேஷன் மேனிஃபெஸ்ட் ரிவீல்ஸ் கிரியேட்டர். அதனால வந்து கர்த்தர சிருஷ்டிப்பு நல்லதுதான். ஆனா கர்த்தரிடத்தில் உங்களுடைய சிருஷ்டிப்பு உமக்கு தேவையா அல்லது மனுஷன் தேவையா என்பதை கேள்வி கேட்கிறேன் என்றால் தேவனுக்கு தேவை இருக்கிறது மனுஷன்தான். அதனால ஊழியக்காரன் பொருள் தேவை, உலக பொருள் தேவை, மனுஷன் வேண்டாம் என்று சொன்னால் அது தேவனுடைய சுபாவத்திற்கு விரோதமான ஒரு காரியம். அது எப்படி தேவன் மாத்திரம் மனுஷனை ரொம்ப நேசிக்கிறார், உலக பொருள் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு சம்பூர்ணமாக அனுபவிக்க முடியாத கொடுக்கிறாரு. ஆனா அவருடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் ஜனங்களை நேசிக்காமல் இப்பிரபஞ்சத்தின் பொருள்களை நேசிக்க முடியும். God of the creation loves humanity, not the creation itself. உலகத்தை அவர் நேசிக்கிறவர் அல்ல. நம்முடைய வேதாமத்தின் தேவன் மனுகுலத்தை நேசிக்கிறார். அப்படி இருக்க ஊழியக்காரன் மாத்திரம் விசுவாசிகளை ஜனங்களை நேசியாமல் அந்நியரை நேசியாமல் உலகத்தின் பொருள்களை நேசித்தால் அவன் எப்படி தேவ ஊழியக்காரனா இருக்க வாய்ப்பு உண்டு? அப்ப பண ஆசை என்றால் என்ன? What do you mean by it? நீங்க ஏதாவது ஒன்னதான் நேசிக்க முடியும். ஒன்னு, we could love only one thing. Our love cannot, நம்முடைய அன்பு வந்து ரெண்டாக பிரிய வாய்ப்பில்லை. ஒன்னு, தேவனையும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் நேசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்பு நேசிக்க வேண்டும். உலக பொருள்களை ஒன்று நாம் இச்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கிற தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அன்பு கூற வேண்டும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். எனக்கு இந்த உலக பொருள்களும் தேவை, எனக்கு கர்த்தர் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் தேவை என்று ரெண்டுத்தையும் விரும்ப முடியாது. கர்த்தர்கிட்ட கேட்டீர்கள் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் அவர் மனுஷன் அனுபவிக்க முடியாத கொடுத்துருவார். அவரு ஒன்னும் சொல்ல போனா தம்முடைய குமாரனை கொடுத்துவார். அவர் அந்த மாதிரி தேவன். அவர் அந்த அளவுக்கு மனுகுலத்தை அவர் நேசிக்கிறார். இப்படி மனுகுலத்தை நேசிக்கிற வேதாகமத்தின் தேவன், அந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் பண ஆசை உடையவனா இருப்பான் என்றால் அவன் ஊழியத்திற்கு தகுதியற்றவன். பண ஆசை என்றால் என்ன? கர்த்தருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை நேசிக்காமல் அந்த இடத்துல பணத்தை வைத்திருக்கிற ஊழியக்காரன் தான் பண ஆசை உள்ளவன். ஆகையால் பண ஆசை உள்ள அந்த ஊழியக்காரன் வந்து எந்த ஜனத்திற்கும் அது அறியாதவனும் ஆட்டும் அறிந்த விசுவாசியாகட்டும் எந்த விதத்திலும் உபசரிக்க மாட்டான். சகோதரன் ஒரு வார்த்தை கோட் பண்ணார். 1 யோவான் 4:20 காண்கிற சகோதரனை நாம் நேசியாத பட்சத்தில் காணாத தேவனடி நேசிக்க முடியும், ஊழியக்காரன் நேசிக்க முடியும். அவர் கையை விரிச்சு நாமே நலுலியான் பாட்டெல்லாம் பாட்டாக அவர் கர்த்தர் நேசியன்னு அர்த்தமா? நோ. ஊழியக்காரனுக்கு பண ஆசை இல்லை என்பது எப்படி தெரியும் என்பதற்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்வேன். இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்குது பண ஆசை என்றால் என்ன? பண ஆசை என்றால் தேவன் நேசிக்கிற மனுஷனை ஊழியக்காரன் நேசியாமல் மனுஷன் அனுபவிக்கும்படியாக கர்த்தரால் அருளப்பட்ட ஐஸ்வர்யத்தை நேசிக்கிறவன் தான் பண ஆசை உடையவன். பவுல் ரொம்ப அற்புதமா பேசுவாரு. 2 கொரிந்தியர் 11 நினைக்கிறேன். எனக்கு உங்களுடையவைகள் தேவையில்லை, எங்களுக்கு நீங்கள் தேவை என்பதான வார்த்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு. ஐ டோன்ட் வாண்ட் யோர்ஸ், ஐ வாண்ட் யூ. எனக்கு உங்களுடைய பொருள்களோ, உங்களுடைய பெருமையான பேச்சுகளோ, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோ, உங்களுடைய நன்மையான ஈவுகளோ, உங்களுடைய தர்ம பணங்களோ எனக்கு தேவையில்லை, எனக்கு நீங்கள் தேவை. அப்ப பண ஆசை என்றால் என்ன?
தேவன் நேசிக்கிற மனுகுலத்தை ஊழியக்காரன் நேசிக்காமல், மனுகுலம் மனுஷன் அனுபவிக்கும்படியாக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை நேசிக்கிறவனுக்கு பணாசை மிகுதியா இருக்கும். தட்ஸ் ஐடல் வர்ஷிப், கிரீட். அதான் விக்கிரக ஆராதனை என்று கொலோசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. செகண்ட் திங், பண ஆசை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்குதா இல்லையான்றது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. இது ஒரு ஊழியக்காரனுக்கு பண ஆசை இருக்குது. இந்த ஊழியக்காரனுக்கு சபை மீது இல்ல ஆசை, இந்த ஊழியக்காரனுக்கு சபையில வர விசுவாசிகளுடைய பணத்தின் மீது ஆசை இருக்குது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க ரொம்ப ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொன்னேன். பிலெக்ஸான் என்கிற வார்த்தைக்கு வந்து அந்நியரை உபசரிக்கணும். பிலே சேம் லவ். அந்நியரை உபசரிக்கிற அந்த அன்பு இல்லாதவன், அந்நியரை அன்பு கூறாதவன் பணத்தின் மீது அன்பு கூர்ந்தால் அவன் அந்நியரை அன்பு கூறாத பட்சத்தில் அவன்கிட்ட இருக்கிற அந்த பண ஆசை அவனுக்கு விக்கிரகாராதனையா இருக்கிறது. அவன் ஊழியத்திற்கு லாய்க்கு இல்லாதவன், அகதி இல்லாதவன். பண ஆசை இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏனென்றால் ஊழியக்காரர் வரும்பொழுது அவனை சோதித்து தான் ஊழியத்தை நியமிக்கணும்னு சொல்லி இருக்குது. எப்படி சோதிக்கிறது? இதெல்லாம் சோதிக்க முடியும். ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த கண்காணிப்பு ஊழியத்தின் மீது ஆசை இருந்தால் அது நல்லதுன்றார், அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரனுக்கு பண ஆசை இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்? ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியத்தில் ஆசை இருக்கும் பொழுது அந்த ஊழியம் கொண்டு போய் சேர்க்கிறது அந்நியரை உபசரிக்கிறது. அந்த அந்நியரை உபசரிக்கிற அந்த ஊழியமே வந்து பிலெக்ஸான் வார்த்தைக்கு அர்த்தமே வந்து அந்நியரை நேசிச்சு அன்பு கூர்ந்து அவங்களுக்கு தேவை, அடிப்படையான தேவையை சந்திப்பது. அந்த அடிப்படையான தேவை சந்திக்க மனமில்லாத ஒரு ஊழியக்காரன் வந்து பண ஆசை உள்ளவன், விசுவாசியை கண்டுக்க மாட்டான். ஆனா கர்த்தராகிய இயேசுநாதருக்கு ஒரு ஆத்மாவும் ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஒரு ஆடு கூட தொலைந்து போனால் 99 விட்டு போய் தேடுறார் அவர். ஆனா ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ தெரியல. பண ஆசை இருக்கிறவங்களுக்கு அது வேல்யூ தெரியாது. ஓகே, லெட் மீ அன்ஃபோல்ட். ஓகே, 3ஆம் அதிகார வசனம் 2-3 வாட்டி வாசியுங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. போதும். என்னுடைய கேள்வி, அந்நியரை உபசரிக்கிற அந்த விருப்பம் இல்லாதவன் பண ஆசை உடையவனா இருந்தால், அந்நியரை உபசரிக்கிறவனும் அடுத்த வார்த்தை என்ன வசனம் 2ல போதக சமர்த்தனும். அந்நியரை உபசரிக்கிற விருப்பம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் உள்ளத்திலே பண ஆசை இருந்தால் என்னுடைய கேள்வி, அவன் என்னத்தை டீச் பண்ணுவான்? அந்நியரை உபசரிக்கிறவன் போதக சமர்த்தனா இருந்து போதிப்பான், சவுண்ட் டாக்டரின். பண ஆசை உள்ளவன் என்னத்தை போதிப்பான்? பவுல் எப்பவுமே கேட்கிறது அது. அந்நியரை உபசரிக்கிறவன் அவனுக்கு உபசரிப்பது நடைமுறையை காண்பித்தது மாத்திரமல்ல, யாக்கோபு சொல்றது போலவே கிரியை செய்கிற விசுவாசத்தை ஒரு ஊழியக்காரன் காண்பித்து சத்தியமுள்ள ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை அவனுக்கு உபதேசிப்பான், கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்புக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக. ஆனால் அந்த இடத்துல பண ஆசை உள்ள ஒரு ஊழியக்காரனா இருந்தால் என்னத்தை போதிப்பான்? அங்க நீங்க கிளீனா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாருன்றது. பண ஆசை உள்ளவன் என்னத்தை போதிப்பான்? அந்நியரை உபசரிக்கிறவன் சத்தியமுள்ள ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை போதிக்கிறதே. ஆனால் பண ஆசை உள்ள ஊழியக்காரன் எதை போதிக்கிறான்றது ரொம்ப கிளீனா கண்டுபிடிக்கணும். நீங்க இயேசுநாதர் ரொம்ப தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமான பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிப்பான் through words. கெட்ட மனுஷன் கெட்ட இருதயத்திலிருந்து கெட்டவைகளை அழிவுக்கு ஏதுவானதை வெளியே கொண்டு வருவான். புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று சதுசேயர் பரிசேயரோட உபதேசத்தை குறித்து இயேசுநாதர் தன்னுடைய சீஷர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். யார் பரிசேயர்? லவ்வர்ஸ் ஆஃப் மணி. அந்நியரை உபசரிக்காமல், ஜனங்களை நேசிக்காமல், பண ஆசை உள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு உபதேசத்தை செட் பண்ணி வைத்திருப்பான்.
அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு தெரியும். சகோதரத்தை சொல்றது போல காணிக்கை 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 என்று சொல்லும் பொழுதெல்லாம் he ascribed to the word of God. அந்த காணிக்கின்ற வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து சத்தியம் சொல்றதாக சொல்வா அப்படி, பட் சத்தியத்திற்கும் அவன் பேசுவதற்கும் சம்பந்தமே இருக்காது. He has his own false teaching which always attributed to the word of God. வேத வாக்கியத்திற்கு சம்பந்தப்படுத்துவது போல தன்னுடைய சொந்த பொய்யான போலியான உபதேசத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் எடுக்கிற வார்த்தைகள் பதங்கள் எல்லாமே வேதாமத்திலிருந்து இருக்கும். ஆனா அதை குறித்து அவர்கள் கொடுக்கிற விளக்கங்கள் எல்லாமே வேதாமத்திற்குரியது அல்ல. 6 அதிகாரம் 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா சேம் வார்த்தை பனாச சேம். அந்த அஃபிலார்குரோஸ் என்பதான வார்த்தை தான் அந்த இடத்துல பண ஆசை மறுபடியும் அங்க போட்டிருக்கிறார். நல்லா கவனிங்கள். பண ஆசை உள்ளவன் என்ன செய்யன்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி எத்தை விட்டு போறாங்க? He wandered from the faith. விசுவாசத்தை விட்டு வழுவி விசுவாசத்தை விட்டு போறாங்க. சொல்ல போற விசுவாசம்ன்றது நாம் நடைமுறையில் விசுவாசிக்கிற வேத வாக்கியம் அல்ல, ஒட்டுமொத்த ஆரோக்கியமுள்ள உபதேசம். நமக்கு கிறிஸ்துவுக்கு அடுத்த மெய்யான உறுதியான விசுவாசத்தை அருளுகிற ஒட்டுமொத்த ஆரோக்கியமுள்ள உபதேசம். அப்ப பண ஆசை இருக்கிறவன் என்ன பண்றாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறான். கர்த்தருடைய ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை விட்டு அவன் வழுவி போகிறான். ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிறது என்ன? அந்நியரை உபசரிக்கிற ஆசை அல்ல, ஜனங்களுடைய ஆசை அல்ல, மாறாக பண ஆசை. அப்ப பண ஆசை இருக்கிறவன் என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் சத்தியமுள்ள ஆரோக்கியமுள்ள உபதேசம் என்று சொல்லப்படுகிற விசுவாசத்தை விட்டு விலகி தூரம் போகிறான். அப்படி தூரம் போனவர்கள் யார் தெரியுமா? 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 19-20 வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். எதை சேதப்படுத்தினார்கள்? விசுவாசம் என்பதன கப்பலை சேதப்படுத்தி. இம்மனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? விசுவாசத்தை சேதப்படுத்துகிறவர்கள். யார் விசுவாசத்தை சேதப்படுத்துவது? பணாசை உள்ளவர்கள். இம்மனையும் அலெக்சாந்தர் யாரு? போல் கண்டுபிடிச்சுக்கிறாரு. அப்ப நீங்கள் பண ஆசை உள்ள ஒரு ஊழியக்காரனை எப்படி சுலபமா கண்டுபிடிக்கலாம்? அவர்கள் முதலாவது ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை கடைபிடிக்காத ஆட்கள் அவர்கள். அவர்கள் எல்லோரும் பண ஆசை உடையவர்களா இருக்கிறபடியால் அவர்களுடைய பேச்சு எப்பவுமே சத்தியத்திலிருந்து வார்த்தையை எடுத்திருப்பார்களே தவிர சத்தியத்தின்படி அந்த வார்த்தையை விலக்கி சொல்லாமல் சத்தியமுள்ள வார்த்தையின் பதங்களை உபயோகம் பண்ணி கொண்டு அவர்கள் கொண்டு போறதே ஜனங்களுடைய பணத்தை அபகரிக்க வேண்டும் என்று. அவர்கள் ஒரு வியாபாரிகள். அவர்கள் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுகிறேன். ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை ஜனங்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி அதை ஜனங்கள் வாங்க வேண்டும் என்றால், இவன் அதை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணணும்? அவனுடைய ஹால்மார்க் என்ன தெரியுமா? ப்ராடக்டை சேல் பண்றவங்க மேக் யூ லஸ்ட்ஃபுல். அந்த பொருள் மீது உங்களுக்கு இச்சை வர வைப்பாங்க. அந்த ஒரு பொருள் இச்சை உள்ளதாய் மாறத்தக்கதாக தான் எந்த அட்வர்டைஸ் போட்டாலும் அது ஒரு பொண்ணை வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த அட்வர்டைஸுக்கும் சம்பந்தமே. இது ஏன் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், போலியான ஊழியக்காரர்கள் ஜனங்களை அவனுக்குள்ள எப்படி பண ஆசை இருக்குதோ அதே பண ஆசை உங்களுக்கும் வர வைப்பான். அதனால தான் ஜனங்கள் திரளாய் அந்த கூட்டத்தில் போய் உட்கார்றது. இயேசுநாதர் பின்னாடி ஆயிரக்கணக்கான ஆட்கள் போனார்கள். ஆகையால் நானும் இயேசுக்காரன் ஊழியக்காரன் இருக்கிறபடியால் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் என்னை தேடி வராங்க அப்படின்ட்டு ஒருத்தர் யாரை குற்றம் சொல்லிக்கிறாங்க. போருங்களா போலி, இந்த ஊழியக்காரர் ஒரு போலி, அங்க போற ஆட்கள் எல்லாரும் போலி ஆட்கள் சொல்லணும். அவர் கோவம் வந்துச்சு அவருக்கு. அதை சொல்லிங்கிறாரு. இயேசுநாதர் போல பின்னாடி போலி ஆயிரக்கணக்கான ஜனங்கள். அதே மாதிரி எப்படி வந்தாங்க ஜனங்கள்? அதற்கு இன்னொரு ரிட்டர்ன் குத்தால பாருங்க அந்த ஊழியக்காரர். போலியான ஊழியக்காரன உயிர் தெரிந்து இயேசுநாதர் பரத்துக்கு போனதுக்கு அப்புறம் இயேசுநாதர் சம்பாதிச்ச ஆத்துமாக்கள் எவ்வளவு பேரு? 5000 பேர் உபசரித்தாங்களே, 40-50 பேர் கூட இருந்தாங்களே. எல்லாரும் இருந்தார்களாங்க. 120 பேர் தான் யூதேயாவில. கலிலேயாவில 500 பேர் தான். 1 கொரிந்தியர் 5:15 அதிகாரத்தில் யோவானுடைய ஊழியமும்
யோவானுடைய பத்தி சொன்னார் லூக்கா அந்த சுவிசேஷத்துல பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கும் யோவானுடைய ஊழியம். யோவானுடைய ஊழியத்தின் நிமித்தமாயும் மகிமையின் ஆண்டவராக இயேசுவின் ஊழியத்தின் நிமித்தமாயும் அவர்கள் யூதேயாவில சம்பாதிச்ச ஆத்துமாக்களை வெறும் 120 பேர் தான். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பேர் மீது வந்தாரு? 3 வருஷம் இயேசுநாதருடைய ஊழியம், 3 வருஷம் யோவான்சானுடைய ஊழியம். 2 பேரையும் கொண்டு இயேசுநாதர் மகிமையின் கர்த்தர். அதுக்கு முன்னாடி வந்த கடைசி பழைய ஏற்பாடு பிரதானமான தீர்க்கதரிசியுடைய ஊழியம் 2 பேருடைய ஊழியத்தை நீங்க கணக்கு போட்டு திராஸ்ல வச்சு பாத்தீங்கன்னாக்கா வெறும் 120 பேர் தாங்க இருந்தாங்க. அவங்க தான் உண்மையிலேயே சம்பாதிக்கப்பட்ட மெய்யான மருத்துக்குரிய ஆத்துமாக்கள். அவர்கள் எங்க போனாங்கப்பா? 50,000 60,000 5,000 பேர் சோறு காட்டி வந்தாங்களா? அதான் சொல்றாரு, உங்ககிட்ட கூறுங்களா நீ காட்டுற அந்த 2 மீன் அப்பங்களை காட்டின்னு ஜனங்களை ஏமாத்தினுங்கிற மேடல அதை சாப்பிடலான்னு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்கள்ட்ட புடிங்கி நீ வெறுமையா அனுப்புறேன்ட்டு கிமிக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் பதங்கள் எல்லாமே இயேசுநாதருடைய பதங்கள், பேர் எல்லாமே இயேசுநாதருக்கு அடுத்த வார்த்தைகள். ஆனா விளக்கங்களோ சத்தியமுள்ள ஆவியினர் கொடுத்த விளக்கங்கள் அல்ல. என்ன அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள்? பணம். பணம் வரணும்னாக்கா ஜனங்க வரணும், ஜனங்க வரணும்னாக்கா ஜனங்களை கவர்ச்சிகரமா இழுக்கணும், கவர்ச்சிகரமா ஜனங்கள் இழுக்கணும்னாக்கா அவங்களுக்கு விருப்பமா இருக்கிறது ஜனங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன? பண ஆசை, இச்சை. அதை வெளியே கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஜனங்களை தக்க வச்சுக்கலாம், எல்லாரும் பூச்சி வைக்கலாம். அதுக்கு நீ ஏத்த மாதிரி ஒரு உபதேசத்தை அவர்கள் செட் பண்ண, அது அவர்களுடைய கண்டுபிடிப்பின் உபதேசம். புரிஞ்சுதுங்களா? முதலாவது பண ஆசை என்றால் என்ன? அந்நியர்களை, விசுவாசிகளை நேசிக்காமல் விசுவாசிகளுக்கு தேவனால் அருளப்பட்ட பொருள்களை நேசிக்கிறவன் பண ஆசையுள்ளவன். கர்த்தருக்கு ஜனங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதை எப்போது சொல்லி வருகிறேன். அவருக்கு சுஷ்டி பல்ல முக்கியம். இதை அழிச்சு போட்டுறாரு பூமியை. அவருக்கு புரியலனாக்கா நோவா காலத்துல என்ன பண்றதுக்கு ஞாபகம் பண்ணிக்கங்க. ஒட்டுமொத்த பூமியை அழிச்சு போடுற தேவன் அவர். திருப்பதி அழிக்க போறாரு. அது அவருக்கு பெருசு கிடையாது. இந்த மாதிரி 1000 மடங்கு அவருக்கு உண்டாக்கிடுவாரு. இந்த மாதிரி 1000 கிரகங்களையும் பூமி உண்டாக்க அவருக்கு சாமர்த்தியம் உண்டு. அவருக்கு தேவையாகிறது ஜனம். அதனால சுஷ்டிப்பை ஜனங்களுக்கு தர்றாரு. சுஷ்டிப்பு ஜனங்களுக்கு ஏதுவாயிராமல் ஜனங்கள் சுஷ்டிப்பை நாசமாக்கினால் ஜனங்கள் கூட சுஷ்டிப்பையும் அழிச்சு போட்டுருவார் அவர். ஊழியக்காரனுக்கு யார் தேவை? ஜனங்கள் கிடையாது, ஜனங்கள்ட்ட இருக்கிற பொருள். ரொம்ப மோசம் அனுப்பானவர். இயேசுநாதர் எங்கன்னா காசு வாங்கியிருக்கிறாரா ஊழியம் செய்யும் பொழுது? ஆனால் லூக்கா 8 நீங்கள் பார்க்கும் பொழுது பெரிய பெரிய ஏரோதுடைய ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த ஆட்கள் இயேசுநாதர் ஊழியத்திற்கு பண உதவி செய்தார்கள். இன்னும் சொல்ல போனா இயேசுநாதருடைய முதல் நடைமுறையான ஊழியம் சிசுகள் கற்றுக் கொடுத்திருந்தா போகும் பொழுது பணம் போய் எடுத்துன்னு போவாத, தடி எடுத்துட்டு போவாத, 2 வஸ்திரங்கள் கொண்டு போகாத, ஒண்ணுமே இல்லாத போ. சொல்றாரு, நான் உன்னை எப்படி போஷிக்கிறேன்றது பாரு. சுவிசேஷகன் தன்னுடைய சுவிசேஷத்திலே பிழைப்பான். நான் தரேன்றாரு. ஊழியத்தை அவர் நடத்துறாருன்னா நடத்துட்டோம். அவருக்கே நடத்த முடியாத பட்சத்தில், அவரால முடியாத ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? என்னால செய்ய முடியாது. நீங்க எப்படி வேலை செஞ்சு 4 காசு பாக்குறீங்களோ அதே மாதிரி நானும் வேலை செஞ்சு 4 காசு பார்த்துக்குன்னு என் வாழ்க்கையை மூவ் பண்ணின்னு போயிடுறேன். உங்களுக்கு அடியன் பிரசங்கிக்கிற கர்த்தர் வானத்தையும் பூமி படைத்த தேவனே ஆனால் அந்த தேவனை தான் நான் உங்களுக்கு வேதாமத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதே ஆனால் அந்த தேவன் அவருடைய ஊழியத்தை கரை தேறப்படாதபடிக்கு நடத்துவார். அதுக்கு நான் பணத்தை ரொட்டேட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்கீமை போடணும், அதுக்கு ஒரு பெரிய பிளானை போடணும், இது வாங்கணும் அது வாங்கணும், அதெல்லாம் தேவையில்லை. அவர் எப்பெல்லாம் இதெல்லாம் கொடுக்குறாரோ கொடுக்கும்போது எல்லாம் பண்ணி முடிச்சிடுறது. கர்த்தர் எப்போ எதனா கொடுத்தாரு நான் தொகை பண்ணுங்க, அப்போ எதாவது ஒன்று பண்ணி முடிச்சிடுறது, எதனா ஒன்று கட்டி விட்டுறது, எதனா ஒன்று வாங்கிடுறது. ஊழியம் போனோம் எல்லா சத்திய ஞாயிற்றுக்கிழமையும் மகிமையின் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற அந்த மகிமையுள்ள சுவிசேஷம் ஜனங்களுக்கு ரீச் ஆயிடணும். அவ்வளவுதான். நாளைக்கே இங்க பூகம்பம் அழிச்சு போச்சு, என்ன பண்றது? அதான் தான் கிடைக்கும்போது ஸ்பீடா சத்தியத்தை அப்படியே தள்ளி விட்டுறது. வேக வேகமா சத்தியம் போயிடணும். இவங்க சத்தியத்தை விட்டுட்டு கட்டடத்தை பூச்சின்னு தொங்கின்னு இருக்கிறாங்க. யார்? இந்த பண ஆசையுடைய ஒரு ஊழியக்காரர். ஆண்டவராகிய இயேசுநாதர் வார்த்தை என்ன சொல்லப்பட்ட அந்த மகிமையின் இயேசுநாதருடைய ஜீவ வார்த்தை காத்து எப்படி எல்லா பக்கம் திசையில போகிறதோ அதே போல அந்த ஜீவ வார்த்தை வேவ்ஸ்ல போய் ஜனங்களுக்கு ரீச் ஆனாங்க.
செய்கிற ஊழியத்தில் அவருக்கு பிரியம் இருக்குமே ஆனால் ஒட்டுமொத்த தேசம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கர்த்தருடைய திருச்சபை நிலைநிற்கும். அந்த 120 பேர் நின்னாங்க. இயேசுநாதரை கொலை செய்து அவரை பின்தொடர்ந்த சீஷர்களை கொல்லும்படியாக வகை தேடி கொண்டிருந்தாலும் 120 பேர் நின்னாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அது மெய்யான ஆத்துமாக்கள். அந்த மெய்யான ஆத்துமாக்களுக்கு மெய்யான ஊழியக்காரர்களாக இருந்த யோவான் ஸ்நானனும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் செய்தார்கள். அவங்க எங்க டொனேஷன் வச்சு சுத்தி இருந்தாங்க. நம்ம கர்த்தர் டொனேஷன் டப்பா வச்சு சுத்தம் யூதாஸ் யாரெல்லாம் கொடுக்கணும் டப்பால போட்டுக்கின்னு எல்லாத்தையும் லூட் பண்ணி போயிடான்ட்டு கடைசியில் ஒரு வித்து குத்து 30 வெள்ளிக்காசு போட்டு போயிடலான்னு பார்த்தான். அந்த மாதிரி டப்பா வச்சு சுத்தின்னு இருக்கிற ஆட்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சத்தியம் உள்ள வார்த்தையிலே நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தால் அந்த ஜீவ வார்த்தை முதலாவது உங்க குடும்பத்தின் தரத்தையும் உங்களையும் நிச்சயமாய் உயர்த்தும். அது அப்பொழுது போல் சொல்ற வார்த்தை, ஆவிக்குரியதை நாங்கள் உங்களிடத்தில் விதைக்கும் பொழுது மாம்சிகமானதை உங்கள்ட்ட அறுவடை செய்வதில் என்ன தப்புன்றாரு. முதல்ல ஆவிக்குரியதை விதைச்சாதான் ஜனங்க நல்லா இருப்பாங்க. கர்த்தருக்குள்ள அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கணும். செத்து ஒருத்தரை போய் சந்திக்க போகிறேன், அவருடைய முகமுகமாய் தரிசிக்க போகிறேன், அவர் ஒரு கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் இருக்காது. அந்த நேரத்தில் அந்த பயம்தான். இயேசுநாதரை சந்திக்கிற நாள் வரும். உண்மையும் உத்தமம் உள்ள சேவகனே உள்ள பிரவேசின்னு அவர் கூப்பிடுற மாதிரி இருக்குனாங்க. பவுல் அப்படி சொல்லிதான் போறாரு. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காம். அவருக்கே நல்ல சாக போறேன்றது. எல்லா அப்போஸ்தலரும் தெளிவா சொன்னார்கள், நான் மரிக்க போகிறேன், இருக்கும் அளவும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலன் இங்கே பேதுரு சொல்றாரு, சீக்கிரமா இந்த கூடாரத்தை விட்டு நான் போக போகிறேன். இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு அனல் ஊட்டி எழுப்ப வேண்டியதா இருக்குது. சத்தியத்தை பேசி 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 பவுல் போயிட்டாரு, யாக்கோபு போயிட்டாரு. இருக்கிற எல்லா மகான்கள் பரிசுத்தமுள்ள அப்போஸ்தலர் எல்லோரும் அவருடைய சாவை சொல்லிட்டு ஊழியம் செய்து போனார்கள். விடாய். ஆனா செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை சந்திக்கிறோன்ற பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அதனால அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 3:4 ரொம்ப அற்புதமா பேசுவார். Do not judge anyone. There is a judge, the true one. யாரை நியாயம் விசாரிக்காதீங்க. ஒண்ணுமே தெரியாது யாருமே. ஏன்னா பவுல் ஒரு பணாசை உடையவராக எண்ணிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பரிசேயன், அவர் பரிசேயன் பணாசை உள்ளவர் என்று இயேசுநாதர் டைரக்டா பேசின வார்த்தை அது. ஆகையால் பவுல் ஒரு பணாசை உடையவர் என்பதான ஒரு எண்ணம் கொரிந்தியருக்கு இருந்தது. அதனால தான் கொரிந்தியர்ட்ட ₹1 கூட வாங்கல. அவர் ப்ரூவ் பண்றாரு. அவர் வாங்கியது எல்லாமே மேத்துதுறையில் இருந்த சபைகளில் வாங்கினார். அதுல முக்கியமா பிலிப்பு சபைகிட்ட தான் வாங்கினார். கொரிந்தியர் அவர் காசு வாங்கல. ஏன்னா பண ஆசை உள்ளவர் என்று எண்ணிட்டார். பவுல் சொல்றாரு, காலத்திற்கு முந்தைய நியாயம் விசாரிக்க வேண்டாம். நாம் எல்லோரும் சிங்காசத்துக்கு முன்பதாக நிற்க போகிறோம். அப்பொழுது என்ன நியாயம் விசாரிக்க கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்கிட்ட பண ஆசை இருந்துச்சா, உங்க பணத்தை திருடனா இல்லையான்றது அவர் சொல்லுவார். அதனால சத்தியமுள்ள ஊழியக்காரங்க பண ஆசையை கண்டிச்சுட்டாக்கா அவருடைய ஜோப்ல ஒன்றும் இல்லை. அதனால தான் அவரு நல்லா குரல்ல பொறாமையில பேசுறாரு அவருன்னுறாங்க இந்த போலியான நாட்கள். சோ பண ஆசை உள்ள ஒரு ஊழியக்காரனை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதன கேள்விக்கு பதில், அவர்களுக்கு பணத்துக்கு அடுத்த ஒரு உபதேசத்தை வைத்திருப்பார்கள். அந்த உபதேசம் உங்களுக்கோ, உங்க குடும்பத்துக்கோ, உங்க ஆத்மாவுக்கோ, கர்த்தருக்கோ, கர்த்தருடைய வருகைக்கோ, நியாய தீர்ப்புக்கோ, பிசாசுக்கோ எதுக்குமே சம்பந்தமே இல்லை. அதை பேசும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அந்த இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா நீங்க போட்டுருவீங்க. இயேசுநாதரும் கொடுன்னு சொன்னாரா? சொன்னாரு. யாருக்கு கொடு சொன்னாரு? தரித்திரருக்கு. இயேசுநாதர் எங்கெல்லாம் கொடுன்னு சொன்னாரோ ஊழியக்காரனுக்கு கொடுன்னு சொல்லவில்லை. அது நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. அங்க சொல்றதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இயேசுநாதர் சொன்ன கொடுங்கள் சொல்றது எல்லாமே யாருக்கு தெரியுமா? தரித்திரர். அப்ப இருந்து ஐஸ்வர்யவான்கள், பணம் உள்ளவன் எந்த பலி வேண்டும் என்றாலும் செலுத்துவான். பணம் உள்ளவன் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிப்பான். என்றால் பண்டிகை எல்லாமே அவனால செய்ய முடியும். அதனால பரலோகத்துக்கு போயிடுவான். ஒரு தப்பான கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஜனங்கள் மத்தியில். இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின். அப்போதான் ஷாக் ஆயிடுது. நாங்க நினைச்சோம் ஐஸ்வர்யவான் தான் போவான், ஏன்னா அவனா தான் எல்லா பலிகளி கொடுக்க முடியும் பழைய ஏற்பாடின் படின்றார். அங்க சொல்றதுல
ஆர்ம்ஸ், தர்ம பணங்க, தர்ம பணம். அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு பணம் கலெக்ட் பண்ணாரு? தரித்திரத்துல ஆதி திருச்சபையாகிய எருசலேம் திருச்சபையிலே அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் வெளி உலகத்திலிருந்து வந்தவர்கள் யாருமே போகாமல் அங்கேயே தங்கிட்டாங்க. அது ரொம்ப வயசானவங்க, முதியோருங்க. அங்க ஆலயத்துல இருந்த அண்ணாளின் ஒரு வயது சென்ற ஒரு அம்மா இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், சிமியோன் அம்மா. அந்த மாதிரி வயதான ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ சபையில சேர்க்கப்பட்டார்கள். அந்த வயது சென்ற முதியோர்களுக்கு, விதவைமார்களுக்கு ஆகாரம் தர வேண்டியதா இருந்தது, ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு. அந்த தரித்திரருக்கு சோறு பரிமாற வேண்டும் என்பதற்காக தான் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துக்கு. பணம் கலெக்ட் பண்ணது யாருக்கு தெரியுமா? ஊழியக்காரன் ஜோபுல போடுறதுக்கு இல்லைங்க. பணம் கலெக்ட் பண்ணித தரித்திரருக்கு. அப்ப ஊழியக்காரனுக்கு வருமானம் கொடுக்கணுமா? இல்லை என்று வேத வாக்கியம் சொல்லவில்லை. போதிக்கப்படுகிறவன் போதகனுக்கு தன்னுடையிலிருந்து எல்லாமே ஏற்றுக் கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். வேதத்தில் கடினமாய் பிரயாசப்படுகிறவனுக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுக்க வேண்டும். இதே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில். என்னுடைய கேள்வி, என்ன அந்த மாதிரி நீ போதிச்சிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு? உன் வீட்டில் ஒரு வார்த்தை கை நீட்டி ஜெபம் பண்ண உடனே உனக்கு காணிக்கை தரணுமா? அப்படியே சொல்லப்படுது வேத வாக்கியம்? அப்படி சொல்லப்படல. ஒரு ஊழியக்காரன் உங்க வீட்டுக்கு வந்தாக்கா அவர் ரொம்ப ஓய்ந்து வந்திருக்கிறதுனால சோறு கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. வேதத்தை கொண்டு உங்களுக்கு அதிகமாய் பிரயாசப்பட்டு போதிக்கிறவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அவருக்கு ஃபுல் டைம் அதுல போயிடுது. ஒண்ணுமே போதனை செய்யாத, ஒரு வேலையும் செய்யாம அந்த மாதிரி ஊழியக்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லை. வேலை செய்து ஊழிய செய்கிற ஆட்களும் இருக்கிறார்கள், ஊழியத்திலே பயிற்சி பெறுகிற ஆட்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுநாதர் 3 வருஷம் கூட சீஷர்ல வச்சுன்னு இருந்தார். 3 வருஷம் வச்சிருந்து போதாததுனால இன்னும் ஒரு 50 நாள், உயிர் பேருக்கு 50 நாள் கூட வச்சுக்கிறார், எங்கே போவீங்க அப்படின்ட்டு. அப்புறம் மகிமையின் ஆவியானவர் வராரு, தீமோத்தேயு கூடவே வச்சுக்கிறாரு பவுல். 15 வருஷம் தீமோத்தேயு கூட வச்சு ட்ரெயின் பண்ணி அப்பதான் அவர் விட்டு ஊழியத்துக்கு அனுப்புற நிலைமைக்கு போறாரு. இவ்வளவு வேலைக்கு தெரியுமா? வேதத்தை கையாளுந்து சத்தியத்தை போதி எனக்கு கண்ணு முடின்னு சொப்பன சொல்றது, தீர்க்க சொல்றதுல பண்றது கிடையாது. வேத வாக்கியத்தை கையாளுவது என்பது தப்பா போதிச்சாக்க கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அவர்கள் கணக்கு வாளிகளா இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரத்துல இவங்களாம் எப்படி கணக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அன்னைக்கு போனா தான் வண்டவாலும் அங்க தெரியும். அது வரைக்கும் பொறுமையா காத்துனுக்கிறது. இன்னைக்கு நீ எவ்வளோனா பண்ணிக்க அப்படின்னு எல்லாம் அங்க பார்க்கலாம். நீ பண்ண டிராமாங்கோ, நீ பண்ண எல்லா அக்கிரமங்கோ, நம்ம வேதத்தை கொஞ்சம் பார்க்கறதுனால இவங்களுக்கு போகஸ் எல்லாம் கிளீனா கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஜனங்கள் பாவம் தெரியுது இல்லை. ஏன்னா ஜனங்கள்ட்ட அவங்க பேசுறத அந்த இச்சை, பணம், ஆசை, உனக்கு கர்த்தர் இப்படி பண்ணுவாரு, உனக்கு கர்த்தர் அப்படி பண்ணுவாரு, உனக்கு கர்த்தர் இது வச்சுக்கிறாரு, உனக்கு அது வச்சிருக்காரு என்பதான பொய்யான வாக்குத்தங்களை கொடுத்து கொடுத்து ஜனங்களுக்குள்ளாக ஆசை, இச்சை, விருப்பத்தை அதிகப்படுத்தி அவங்க ஒண்டி தான் நல்லா இருப்பாங்க. ஜனங்கள் யாருமே நல்லா இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? ஓநாய்க்கள். அவர்கள் ஓநாய்க்கள். ரத்தத்தை உயிரோடவே ஒரு ஜந்துவை கொன்று சாப்பிடாது. ஓநாய் உயிரிழக்கும் போது கச்சி கச்சி சாப்பிட்டு இருக்கான் சுடு ரத்தத்தோட. டிவவுரிங், அடை விழுங்காது. ஆகையால் தான் பண ஆசையும் போதையும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். பண ஆசை இருக்கிறவன் தன்னுடைய ஜனத்தை நடத்த வாய்ப்பில்லை. தொழிலை விரும்பிட்டு போன பேதுருவை பார்த்து இயேசுனார் 3 முறை கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அது, என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு கூறுகிறாயா? கர்த்தராகிய இயேசுநாதருக்கு பேதுரு சொன்ன வார்த்தை அழுதுறான். ஏன்னா அவனுக்கு உண்டான விஷயம் தெரியுமா? வேலை சம்பாதி அந்த சைடு போயிட்டு அப்படியா உனக்கு இவைகளை பார்க்கிலும் புச்ச 150 மீனுமோ 157 மீன்கள் பெரிய மீன்களை பிடிக்கிறாங்க. இயேசுநாதர் உயிர் தெழுந்தவருக்கு 21 எல்லா போட்டு இழுத்து வலை கிளியர்களுக்கு இழுத்துன்னு இயேசுநாதர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றாரு. அவங்க தொழில் அது, பேதுரு தொழில் அது, சும்மா இல்லை அது. அவதான் கேட்குறாரு, இந்த தொழில் இங்கே பிஸ்னஸ், இது வியாபாரம், இதெல்லாம் பழைய ஞாபகம் வருது இல்லை? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணியிருந்து இவைகளை பார்க்கிலும் என்னை நேசிக்கிறியான்னு இயேசுநாதர் கேட்குறாரு. நேசிக்கிறேன்னு சொல்லும்போது இயேசுநாதர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். என் மந்தையை
மீன்களை பிடிக்கிறவனுக்கு என்ன சொன்னேன்? மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குறவங்க சொல்ல ஞாபகதா? அந்த மந்தையை மேய்க்கணும் நீ அப்படின்னு. விட்டு போயிடாத. பணம் அந்த லைன்ல போகாத, மந்தையை மேய். இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்ப பண ஆசை உள்ளவன் முதலாவது கர்த்தர் நேசிக்கிற ஜனங்களை நேசிக்க மாட்டான். பண ஆசை உள்ள ஊழியக்காரடி கண்டுபிடிக்க முடியும். அவர்களுக்குன்னு அவரோட முதல் ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை ஓரமா வச்சுடுவாங்க. பைபிள் தொடுவ மாட்டாங்க. பைபிள் இருக்கும், ஆனால் அதை எடுத்து வாசிச்சு அதில் இருக்கிற ரகசியத்தை எடுத்து சொல்லுவது அந்த வேலை செய்ய மாட்டாங்க. மாறாக அவங்களுதுன்னு ஒரு செட்டப், அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உபதேசம் ஒன்று இருக்கும். அது 6ஆவது கீழே போகும்போது நம்ம பார்க்கலாம். கன்சீட்டட், பெருமை உள்ளவர்கள் அவர்கள். அவங்க பேச்சு வாக்குவாதம் எல்லாமே பைபிளுக்கு சம்பந்தமே இருக்காது. ஊழியக்காரர்கள் தவறாக போயிட்டாக்கா எச்சரிப்பு கொடுக்கணும். அதனால தான் குற்றஞ்சாட்டப்படாதவன், குற்றஞ்சாட்டுவதற்கு சபையில் வாய்ப்பு இருந்தால் குற்றஞ்சாட்ட வேண்டும்.